போயஸ் தோட்ட இல்லத்தில் இருந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நல்லுடலானது பொதுமக்கள் அஞ்சலிக்காக ராஜாஜி ஹால் பகுதிக்கு கொண்டு வருவதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் அவருடைய போயஸ் தோட்ட இல்லத்தில் நடைபெற்று வருவதாக தற்போது அங்கிருக்கும் படக்காட்சிகள் மூலமாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் மூலமாகவும் தெரிகிறது. அங்கிருக்கும் நம்முடைய செய்தியாளர் சுபாஷிடம் அதை பற்றி கேட்கலாம். சுபாஷ், அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன பதிவு செய்யும்? கணேஷ், அதாவது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த காட்சியில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, அதிமுகவின் பொதுச் செயலாளர், தற்போது அவரது உடலானது இங்கிருந்து எடுத்து செல்லப்படுகிறது. அதன் காட்சிகளைத்தான் நீங்கள் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நமது ஒளிப்பதிவாளர்கள் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவரது இறுதி அஞ்சலிக்காக ராஜாஜி அரங்கிற்கு இந்த உடலானது எடுத்து செல்ல கொண்டு இருக்கிறார்கள். கணேஷ், வழி எங்கிலும் அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களும் சரி, சென்னை வாசிகள் அனைவரும் முதலமைச்சரின் உடலை காண்பதற்காக, அவரின் முகத்தை காண்பதற்காக இங்கே கூடியிருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் கணேஷ் நம்ம இப்போது பார்த்து வருகிறோம். அவர் வரக்கூடிய அந்த வாகனமானது, அவரது உடல் வாகனமானது அவருக்கு வழங்கப்படக்கூடிய பாதுகாப்பு, வழக்கமான பாதுகாப்பு முறைப்படியே வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது நாம் அந்த ஓசையை கேட்க முடிகிறது. முதலமைச்சர் அம்மா வாழ்க அப்படி என்கிற கோஷத்தை எழுப்பி வருகிறார்கள். அந்த கோஷத்திற்கு நடுவே, அந்த மக்களின் கண்ணீருக்கு நடுவே உடலானது நகர்ந்து செல்லப்படுகிறது. அதோ அந்த காட்சியில் உங்களுக்காக கணேஷ். நிச்சயமாக சுபாஷ், நீங்கள் தெரிவித்ததை போல மிகவும் உணர்ச்சிமயமான ஒரு தருணமாக இது இருக்கிறது. காரணம், அந்த போயஸ் தோட்ட இல்லம் என்பது முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா தன்னுடைய தாயாரின் பெயரால் அழைத்த ஒரு இல்லம். அவருடைய தாயாரின் நினைவாக வேதா இல்லம் என்று அவர் பெயரிட்டு அவர் வாழ்ந்து வந்த ஒரு இல்லம் அவருடைய போயஸ் தோட்ட இல்லம். மிகவும் ஆசைப்பட்டு தன்னுடைய திரைப்படங்கள் மூலமாக தான் சேர்த்த பொருளை வைத்து அவர் அந்த இல்லத்தை வாங்கி தன்னுடைய தாயாரின் பெயரை அந்த இல்லத்திற்கு சூட்டினார். அதன் பிறகு அவருடைய நிரந்தரமான இல்லமாக அந்த போயஸ் தோட்ட இல்லம் இருந்தது. அது மட்டுமல்லாமல் பல ஆண்டுகள் தமிழக அரசியலின் மையப்புள்ளியாகவும் அந்த போயஸ் தோட்ட இல்லம் திகழ்ந்ததை தமிழக மக்கள் அனைவருமே அறிவார்கள். இறுதியாக அவருடைய நல்லுடலானது தன்னுடைய அபிமானமான அந்த போயஸ் தோட்ட இல்லத்தில் இருந்து இறுதியாக அவருடைய நல்லுடலானது அந்த இடத்திலிருந்து கிளம்பி இருக்கிறது. தற்போது ஊர்வலமாக ராஜாஜி ஹால் பகுதிக்கு சென்று கொண்டிருக்கும் நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதன் பிறகு நேராக அவருடைய நல்லடக்கம் நடைபெற இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையில் அமைந்திருக்கும் எம்ஜிஆர் நினைவக வளாகத்திற்கு அவருடைய உடலானது இன்று மாலை 4:30 மணி அளவில் கொண்டு செல்லப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் அவருடைய அபிமானமான அந்த போயஸ் தோட்ட வேதா இல்லத்திலிருந்து அவருடைய இறுதி பயணம் இதுதான் என்கிற அளவில் இது மிகவும் உணர்ச்சிமயமான ஒரு தருணம். சாலையின் இரு மருங்கிலும் அவருடைய தொண்டர்கள், அபிமானிகள் திரண்டு நிற்கும் காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு கட்சி தொண்டர்களின் கண்களிலும் கண்ணீரானது வழிந்து கொண்டிருக்கிறது. கணேஷ், அவர்கள் அனைவரும் முதலமைச்சரின் பெயரை குறிப்பிடும் வகையில் அவரது செயல்பாடுகள் வாழ்க வேண்டும் என்ற கோஷங்கள் அவர்கள் எழுப்புகிறார்கள். கணேஷ், அது மட்டுமல்லாமல் தங்களது வாழ்க்கையை உயர்த்திய ஒரு முதலமைச்சர் என்று கூறியிருக்கிறார்கள். ஆகவே முதலமைச்சரை காண்பதற்காக, அவர் முகத்தை இறுதியாக காண்பதற்காக அவர்கள் அனைவருமே தங்களது பொதுச் செயலாளர் இன்று அவர் உலகத்தை விட்டு நீங்கினாலும் என்றும் தங்கள் இதயத்திலிருந்து நீங்காத ஒரு நாளாக இந்த நாள் இடம்பெற்று இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். கணேஷ், நிச்சயமாக அந்த ராஜாஜி ஹால் பகுதியில் ஏற்கனவே ஏராளமான தொண்டர்கள், பொதுமக்கள் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக ஏற்கனவே அந்த இடத்தில் குவிய தொடங்கிவிட்டார்கள் என்று அங்கிருக்கும் நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலின் ஏற்கனவே நம்மிடம் தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஆக எந்த அளவிற்கு
பொதுமக்கள் தங்களுடைய தலைவருக்கு, தொண்டர்கள் தங்களுடைய தலைவருக்கு இறுதி அஞ்சலியை செலுத்த வேண்டும் என்ற ஒரு பிரயாசையோடு அந்த இடத்தில் குழுமியிருப்பார்கள் என்பதை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. தற்போது இரு மருங்கிலும் இருந்து பொதுமக்கள் அவருடைய உடல் எடுத்து வரப்படும் அந்த ஆம்புலன்ஸிற்கு மலர் தூவும் காட்சிகளை நம்மால் நேரலையில் காண முடிகிறது. தங்களுடைய அபிமான தலைவருக்கு இறுதியாக ஒரு முறை அவர்கள் அஞ்சலி செலுத்திவிட வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு அவர்கள் சாலையின் இருமருங்கிலும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நம்மால் நினைவு கூர்ந்து பார்க்க முடிகிறது, அவர் தன்னுடைய வழக்கிலிருந்து விடுபட்டு சிறையிலிருந்து இதே பாதை வழியாக அவர் செல்லும் பொழுது பொதுமக்கள் அவருக்கு எந்த அளவிற்கு உற்சாகத்தோடு வரவேற்பை அளித்தார்கள் என்பதை அந்த காட்சிகளை நம்மால் இந்த நேரத்திலே நினைவு கூர்ந்து பார்க்க முடிகிறது. ஆனால் தற்போது அவருடைய தொண்டர்கள் மிகுந்த மனவேதனையோடு இறுதி அஞ்சலி செலுத்திவிட வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ராஜாஜி ஹாலில் ஏற்கனவே பொதுமக்கள் திரள தொடங்கிவிட்டார்கள் என்ற தகவல் வந்திருக்கிறது. 1.5 கோடிக்கும் அதிகமான தொண்டர்களை கொண்ட ஒரு பேரியக்கமான அஇஅதிமுகவை பொறுத்தவரையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் தொண்டர்கள் சென்னை நோக்கி படையெடுக்க தொடங்கிவிட்டார்கள் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 4000த்திற்கும் அதிகமான காவல்துறையினர் இன்றைக்கு பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட இருக்கிறார்கள். காரணம், லட்சோப தொண்டர்கள் மட்டுமல்ல, பொதுமக்கள் மட்டுமல்ல, தேசத்தின் மிக முக்கியமான தலைவர்களும் கூட இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக வர இருக்கிறார்கள் என்பதால் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளானது முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் நல்லுடலானது போயஸ் தோட்ட இல்லத்தில் இருந்து ராஜாஜி ஹால் நோக்கி பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்படுவதற்காக அந்த இடத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலின் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் நாம் பேசலாம். அவர் ராஜாஜி ஹால் பகுதியில் இருக்கிறார். ஸ்டாலின், தற்போது ஜெயலலிதா அவர்களின் நல்லுடலானது அங்கு ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கிறது. அங்கு காவல்துறையினர் தயார் நிலையில் இருக்கிறார்களா? அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இது குறித்து தெரிந்திருக்கிறதா? அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? ராஜாஜி ஹால் பகுதியில் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவின் நல்லுடல் வைக்கப்படுவதற்கு ஏதுவாக அந்த படிக்கட்டுகளில் சாய்வு மரப்பலகை அமைக்கப்பட்டிருக்கிறது என்று ஏற்கனவே அங்கிருக்கும் நம்முடைய செய்தியாளர் நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருந்தார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, தற்போதே நூற்றுக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் அந்த இடத்தில் குழுமியிருக்கிறார்கள். தற்போது அதிகாலை 5:45 மணியை கடந்திருக்கிறது. இன்னும் 6 மணி கூட ஆகவில்லை. தற்போதே அந்த இடத்தில் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் குழுமத் தொடங்கிவிட்டார்கள். அவருடைய உடலானது அந்த இடத்தில் வைக்கப்படுவதற்கு முன்பாகவே இத்தனை பேர் குழுமத் தொடங்கியிருக்கிறார்கள் என்கிற நிலையில் இன்னும் போக போக இந்த எண்ணிக்கை என்பது ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் அதிகரிக்கும் என்றுதான் நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. இன்றைக்கு பல லட்சக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக அந்த தொண்டர்கள் இளைப்பாறுவதற்காக அந்த இடத்தில் டென்ட்டுகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன ராஜாஜி ஹால் பகுதியில் என்று கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 7 நாள் அரசுமுறை துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. 3 நாட்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அண்டை மாநிலமான புதுச்சேரியிலும் கூட விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதால் அனைத்து பகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள் தங்களுடைய தலைவருக்கு, தொண்டர்கள் தங்களுடைய தலைவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளையும் வெறும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்கிற அளவில் மட்டும் நின்று விடாமல்
வருகின்ற மக்களுக்கான அடிப்படை வசதிகளும் அந்த இடத்தில் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. மக்களுக்கான தற்காலிக டென்ட்டுகள் அந்த இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கும், இளைப்பாறுவதற்கான அந்த முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிற அந்த காட்சிகளையும் நாம் அவ்வப்போது நேரடியில் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது ராஜாஜி ஹால் நோக்கி கான்வாய் புடைசூழ ஆம்புலன்ஸில் அவருடைய நல்லுடலானது எடுத்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் நேரடியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
வணக்கம். தமிழக முதல்வரின் உடல் வாகனங்கள் புடைசூழ போலீஸ் பாதுகாப்புடன் தற்போது ராஜாஜி அரங்கத்தின் உள்ளே நுழைகிறது. பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவரது உடல் அங்கு வைக்கப்படும். இன்று மாலை 4:30 மணியளவில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து லட்சோப லட்ச அதிமுக தொண்டர்கள் சாலையின் இருபுறங்களிலும் நின்று அவரது வாகனம், அவரது பூத உடல் தாங்கி வரும் வாகனத்திற்கு 2 பக்கங்களிலும் நின்று அவர்கள் கண்ணீரஞ்சலி செலுத்தி அதேபோல் மலர் தூவி அந்த வாகனத்தில் மலர் தூவி தங்களது இரங்கலை பதிவு செய்திருந்தார்கள். பலத்த போலீஸ் பாதுகாப்பு, ஆயிரக்கணக்கான போலீஸ் அந்த பகுதிகளில் முழுவதும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது அவரது உடல் ராஜாஜி அரங்கத்திற்குள் கொண்டு வரப்படுகிறது.